வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேடோ கேமிங். இன்றைக்கி நம்ம ஸ்வாடிகோ தான் ஃப்ரெண்ட் விளையாட போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஷேடோவில் நின்றுருக்காங்க ஃப்ரெண்ட். இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாடிகோ, இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா வீரன். ஸோ இவன் எப்படி தீமையை அழித்து நன்மை நிலைநாட்டினாங்கிறது இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். நான் சின்ன வயசில் விளையாண்டுருக்கேன், ஆனால் என்னால் அப்போ முடிக்க முடியல. நான் ரொம்ப பக்கத்தில் போய் ஆனால் முடிக்க முடியல ஃப்ரெண்ட். பட் இந்த டைம் முடிக்க முடியுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ கேம் பிளே ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி போடுறேன் இன்ட்ரோவை. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவில் தான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்ஸ், விலங்கினங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் வில்லேஜோட என்ட்ரன்ஸ் வருது ஃப்ரெண்ட். அதாவது பூட்டி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே வந்து ஷாப் இருக்குது. அப்புறம் நமக்கு நிறைய வீடுகள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட். அப்புறம் வில்லேஜோட கடைசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீரனோட வீடு, அதாவது ஸ்வாடிகோட வீடு ஃப்ரெண்ட். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் கொண்டு போகிறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வாடிகோ வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து மாஸ்டர் வந்து ஒரு கெட்டவனோட சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ அவன் வந்து ஏதோ பவர் விடுற மாஸ்டர் வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீரன் எந்திரிச்சிட்றான். எந்திரிச்சு வந்து போய் இவன் வந்து சொல்கிறான், என்ன ஒரு மோசமான கனவு இது, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று தப்பாக போடுது, நம்ம போய் மாஸ்டரை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாடிகோ சொல்கிறான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஃப்ரெண்ட். ஓகே, வாங்க இப்போ வெளில போயிடலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது 2D கேம் தான் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம இந்த இடத்துல மட்டும் தான் இருக்க முடியும், அந்த மாதிரி 3D மாதிரிலாம் போக முடியாது. ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வில்லேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்டர்ஸ் ஹவுஸ், அதாவது பெரியவங்க இருக்கிற இடம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹீலர்ஸ் ஹவுஸ், ஹாஸ்பிட்டல் மாதிரி ஃப்ரெண்ட். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டெலிபோர்ட்டர், இது அதுக்கப்புறம் தான் அன்லாக் பண்ண முடியும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஷாப், அதாவது கடை. இங்கே வந்து நம்ம ஸ்வாடு, ஆர்மர் அதெல்லாம் வாங்க முடியும் நம்மளால். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் ஃப்ரெண்ட். போய் மாஸ்டர் நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சீன் வருது. இவன் வந்து ஒருத்தன் வரான். வந்துட்டு, உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், மாஸ்டர் வந்து உட்ஸுக்கு போயிருக்காரு, அவர் ரொம்ப நேரமாக காணோம், நல்ல வேலை, நீ வேணால் போய் அவர் தேடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீ போகிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு தர இந்த ஸ்வாடை வாங்கிக்கோ, ஏன்னா அங்கே வந்து மோசமான உயிரினங்கள் இருக்கும், குட் லக் பாய் அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட். ஓகே, இவன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வாடை தந்துட்டான். ஸோ நம்ம வேகமாக போய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பித்தளை ஸ்வாடு தான் ஃப்ரெண்ட். கூடி சீக்கிரம் நம்ம அயன் ஸ்வாடு வாங்கிடலாம், அது இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பிராஸ் ஸ்வாடு இருக்குது, இதை வச்சு வெட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது, ஏன்னா இந்த பக்கம் மாஸ்டர் இருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வந்து அடைச்சி வச்சுருக்கானுங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் மாஸ்டர்கிட்ட பேசி ஆகணும் ஃப்ரெண்ட். பார்த்தீங்களா, இவன் வந்து இங்கே கார்டியனாக இருக்கான். ஸோ இவனை தாண்டி நம்மளால் அந்த பக்கம் போக முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு போய் மாஸ்டருக்கு என்னாச்சுன்னு நம்ம செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட். ஓகே, வாங்க இப்போ வேகமாக போகலாம். வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தந்துருங்க ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ கிரெயின்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஒரு 2 அடி அடிச்சு பார்ப்போம். இந்த மாதிரி புல்லுக்கு நடுவுலலாம் இது இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட். டைமண்ட், அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்மளால் ஆர்மர்ஸ் வாங்க முடியும். ஸோ இங்கேயும் டைமண்ட் இல்லை. அப்புறம் இங்கே ஓகே ஃப்ரெண்ட், இந்த கண்ட்ரோல் வந்து சொல்லி தருவாங்க சில நேரம். நீங்கள் ஏரில் இருக்கும்போது இன்னொரு டைம் ஜம்ப் ப்ரெஸ் பண்ணால் டபுள் ஜம்ப் ஆகும். இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நமக்கு இங்கே ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட். ஓகே, வாங்க இப்போ வேகமாக இந்த செடியெல்லாம் வெட்டி பார்க்கலாம் இங்கே இது கிடைக்குதானு. ஓகே, இப்போ வேகமாக போய் இங்கே வேறு இந்த ஸ்பைடர் இருக்குது, காட்டு ஸ்பைடர் அடிக்குது ஃப்ரெண்ட். நமக்கு இப்போ 3 ஹார்ட் ஆஃப் லைஃப் தான் ஃப்ரெண்ட். ஸோ ரொம்ப சீக்கிரமாக செத்துருவோம். ஓகே, இந்த ரெட் பிளாக் இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா இதாகும். ஓகே, இப்போ ஹார்ட் ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல இருக்க செஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட். ஓகே, நமக்கு இங்கே 6 டைமண்ட் கிடச்சிருக்கு. ஸ்கேவஞ்சர் அப்படின்னு ஒரு இது வேறு அன்லாக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ வேகமாக போய் இந்த ஸ்பைடரை அடிச்சிடலாம். ஸோ நமக்கு பிராஸோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைஃப் கம்மியாக தான் இருக்குது. இந்த கேமோட பார்ட்டு வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லிடுங்க, நான் போடுறேன். ஓகே, நம்ம அப்படியே கிராணிலாம் போட்டுருப்போம் ஃப்ரெண்ட், மறக்காமல் அதை பார்த்துருங்க. ஸோ இப்போ இந்த வழியாக போக முடியாது, மேலே தான் ஏறி போகணும் போல் இருக்குது. ஓகே, சீக்கிரம் போய் நம்ம மாஸ்டர் தேடி ஆகணும். மாஸ்டர் வந்துட்டுருக்க மாஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட், வாங்க வேகமாக போய் நம்ம மாஸ்டர் தேடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரெயின்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாச்சு. அதாவது அதுவும் கிரெயின்வுட் ஃபாரஸ்ட் தான். இந்த இடம் என்னன்னே ஒரு தெரியாத சஸ்பெக்டான இடம். ஸோ மாஸ்டருக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட். எனக்கு ஒரு சில இடங்களில் தெரிஞ்சாலும் நான் வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் சஸ்பென்ஸ் போயிடும், அது ஸ்டோரியும் சரியாக புரியாது. ஸோ அதனால் போய் மாஸ்டர் ஓகே ஃப்ரெண்ட், மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கிடக்குறாரு. ஸோ வீரன் வந்து சொல்கிறான், என்னாச்சு இங்கே மாஸ்டர், நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவர் பக்கத்தில் போய் பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா மூச்சுட மாட்டேங்கிறாரு. யாரோ ஒருத்தர் இவர் அட்டாக் பண்ணியிருக்காங்க, நம்ம கனவு உண்மை தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இவர் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை எடுத்து படிக்கிறான். நீ இதை படிச்சுட்டு இருக்கனா நான் கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு இறந்துருப்பேன். அவங்க வந்து அந்த கரப்டர்ஸ், அதாவது தீயவங்க, அவங்க வந்து மறுபடியும் வந்துட்டாங்க. அவங்க என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து என்னை இங்கே வந்து
சோழியை முடிச்சு விட்டாங்க, உன்னால் மட்டும்தான் அவங்கள தோக்கடிக்க முடியும் வீரனே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. மறுபடியும் வில்லேஜுக்கு போய் நீ வந்து மூத்தவர்கிட்ட பேசு, அவர் வந்து எல்லாத்தையும் பெரியவங்க கிட்ட பேசு, அவர் உன்னை பார்த்து அவர் என்ன பண்ணணும்னு சொல்லுவார்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஃப்ரெண்ட் மாஸ்டர். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் கிடச்சிருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே வேகமாக போ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, என்னமோ ஆயிடுச்சு. இப்போ நிலநடுக்கம் வருது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் போல்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட் மாஸ்டர். ஓகே, தேங்க்ஸ் மாஸ்டர். பட் நம்ம மாஸ்டருக்கு அதை எடுத்தோடனே முடிஞ்சிருச்சு. ஸோ இவன் தான் ஃப்ரெண்ட் அந்த கனவுல வந்து அந்த ஷேடோ மாதிரி இருந்தாலும் அவன் தான் ஃப்ரெண்ட். இவன் வந்து பா 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 நீ வந்து இப்போ சாவ போகிற அப்படின்னு சொல்கிறான். இவனை வந்து மேஜிக் போல்ட் போட்டு விட்டான் ஃப்ரெண்ட். ஓகே, நீ எனக்கு மேட்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சவுப்பு பாலை போட்டு அடிச்சு விட்டான் ஃப்ரெண்ட். ஆமாம், இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லானவன் தான். ஸோ நம்மளால் 3 ஆர்ட் ஆஃப் லைஃப்பை வச்சு இவங்கள்ட்ட தப்பிக்க முடியாது ஃப்ரெண்ட். நமக்குள்ள கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட், நம்ம வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது அப்படின்னா எந்திரி, வேக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க. கமான், உன்னால் எந்திரிக்க முடியும், எந்திரின்னு சொல்கிறாங்க டாக்டர். ஓகே, நல்ல வேலை நீ வந்து ஒரு வழியாக எந்திரிச்சிட்ட. நான் வேறு உனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிருமோன்னு நினச்சேன், நீ வாரக்கணக்கில் இங்கே படுத்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, காண்ட்ரிங்கிற அந்த வில்லன் பேர் வந்து காண்ட்ரி ஃப்ரெண்ட். அவன் தான் உன்னை வந்து வுட்ஸில் அடிச்சிட்டான். ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து உன்னை நான் குணப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நமக்கு எதாவது அடிப்பட்டால் இவங்ககிட்ட வந்தால் நம்மளை சரி பண்ணிடுவாங்களாமா ஃப்ரெண்ட். ஓகே, ஏதாவது அடிப்பட்டால் இவர்கிட்ட வரலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூத்தவர்கிட்ட நம்ம பேசுகிறோம். வுட்ஸில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்மளை சொன்னார். அங்கே வந்து மாஸ்டர் இறந்துட்டாருன்னு நம்ம சொல்கிறோம். சொன்னதுக்கப்புறம் ஓகே, அந்த கெட்டவங்க வந்து மறுபடியும் வந்துட்டாங்க போல இருக்குது. கொஞ்ச நாளாகவே இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நீ வந்து ஃப்ளோர்னருக்கு போ, அது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் நீ வந்து அங்கே போ, நம்ம ஃபீல்ட்ஸ் டுவெல்லர்ஸ் டார்க் அப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஸ்கில் கரேஜ் யூஸ் பண்ணி ஃப்ளோர்னம் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு நம்மளை போக சொல்கிறாரு. அங்கே போய் நம்ம அந்த லெஜெண்டரி வெப்பனை எடுத்தால் தான் நம்மளால் அந்த கேரக்டர்ஸை போட முடியுமா ஃப்ரெண்ட். அதாவது லெஜெண்டரி வெப்பன் ஒன்று இருக்காமா, அது வந்து அன்இமேஜினபிள் பவர் இருக்காமா. அதுக்கு ரொம்பவே அது யோசிக்க முடியாத அளவுக்கான பவர் இருக்காமா. அந்த பவர் வச்சு தான் நம்மளால் கெட்டவங்களை போட்டு தள்ள முடியும்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆன்ஷியன் சிட்டிக்கு போய் ஆகணும். அது வந்து பிளேன்ஸை தாண்டி போகணுமாம்மா ஃப்ரெண்ட். நீ கண்டிப்பாக போய் இந்த ஸ்வாடை கண்டுபிடிக்கணும், இப்போ போ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம அந்த லெஜெண்டரி வெப்பனை கண்டுபிடிக்க இப்போ நம்ம ஃப்ளோர்னத்துக்கு போகணும் ஃப்ரெண்ட். ஸோ அந்த ஃப்ளோர்னம்ங்கிற சிட்டிக்கு தான் இப்போ நம்ம கிளம்பி ஆகணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஹீலர்ஸ் ஹவுஸில் இருந்தோம். இது வந்து எல்டர்ஸ் ஹவுஸ். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மூத்தவர் இருப்பார். ஏதாவது ஒரு டவுட்னா இவர்கிட்ட கேட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அங்கே நின்றுருந்த வரையும் மூத்தவர் தான் இவர் வந்து அந்த பிளேன்ஸுக்கு பின்னாடி இருக்க அந்த ஃபோர்ட்ரஸ்க்கு போக சொல்கிறார் ஃப்ரெண்ட். அதாவது இப்போ நம்மளை வந்து ஃப்ளோர்னத்துக்கு போக சொல்ல, இப்போ வந்து நம்மளை அந்த ஃபோர்ட்ரஸ் அதாவது ஒரு கோட்டைக்கு பிளேன்ஸுக்கு பின்னாடி இருக்க கோட்டைக்கு போக சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க நம்ம இப்போ ஹீலர்ஸ் இங்கே பாருங்கள், நமக்கு டெலிபோர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து வேறு மேப்புக்கு ட்ராவல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ வாங்க நம்ம கேம் பிளே ஆரம்பிச்சலாம். ஸோ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒரு டைம் காட்டினேன் ஃப்ரெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஷாப். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் போர்ஷன் வச்சுருக்கான். ஆனால் இதுக்கு நமக்கு 50 டைமண்ட் தேவையாமா. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாடுக்கு போடுற என்சான்மெண்ட் மாதிரி, மைன்கிராஃப்ட் என்சான்மெண்ட் மாதிரி, இதுக்கு 150 வேணும். அப்புறம் இந்த அயன் ஷோட்டுக்கு வந்து 80 வேணும் ஃப்ரெண்ட். இது எதுக்குமே நம்மகிட்ட இப்போ காசு இல்லை, அதனால் நான் போயிட்டு வரேன், பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட். ஓகே, இந்த பாட்டு உடச்சி பார்க்கலாம், இங்கே ஏதாவது நமக்கு கிடைக்குதானே. ஓகே, நம்ம டைமண்ட் நிறைய கலெக்ட் பண்ணி தான் ஃப்ரெண்ட் ஒரு ஊர்லேயும் ஒரு ஷாப் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேட் ஓப்பனாக இருக்கும் ஃப்ரெண்ட் இந்த பக்கம். ஓகே, தூக்கி போகிறா இந்த பாட்டெலாம் தூக்கி போட்டு ஓட. எங்கே ஃப்ரெண்ட் எதுவும் கிடைக்கலையே. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் நம்மளை போக விட்ருவார். இவருமே பாஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட், ஒரு வழியாக இப்போ கேம் பிளே ஆரம்பிச்சாச்சு. மறக்காமல் வீடியோ பாருங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பிளேன்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஒரு கோட்டையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த லெஜெண்டரி வெப்பனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி ஆகணும். ஸோ அந்த லெஜெண்டரி வெப்பன் மட்டும் நமக்கு கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து கேரக்டர்ஸை போட்டு தள்ளி ஜெயிச்சிடலாம் ஃப்ரெண்ட். ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த கேமு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்டைல் கேம் தான். அதாவது இது கொஞ்சம் கஷ்டமான கேம் தான் ஃப்ரெண்ட், ரொம்பவே கஷ்டமான கேம் தான். ஓகே, இந்த பார்ட்ஸ் எல்லாம் உடைக்கணுடைய உடடா என்னடா கையில் எடுக்கிறேன். ஓகே, அந்த பாட்டு கிட்ட போனோம்னா கையில் எடுத்துறான் ஃப்ரெண்ட். வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருங்க. ஓகே, இந்த புஷ் பீட்டில் அடிச்சாச்சு. அடுத்து இங்கேருந்து டைமண்ட் கலெக்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட். நமக்கு நிறைய காசு தேவைப்படுது. ஓகே, இந்த பை வேறு மினிக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிராஸ் சார்டு இருக்குது. ஓகே, இப்போ மேலே போய் மறுபடியும் இங்கே இருக்கிற இதை உடைக்கலாம் ஃப்ரெண்ட். அடுத்து என்ன கேம் பிளே வீடியோ போகலாங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு 1-2 பார்ட்லேயே இந்த கேமை நான் சீக்கிரமாக முடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட். ஓகே, இந்த ஸ்பைடர் இப்போ போட்டு தள்ளியாச்சு. வாங்க இப்போ இதையும் போட்டு தள்ளிடலாம். இந்த போட்டு. ஓகே, அப்புறம் இது நான் வாங்கிக்க. ஓகே ஃப்ரெண்ட், 2 கிராஸ் வாக்கர் முடிஞ்சு. அடுத்து இந்த புஷ் பீட்டில் இதை கொண்டால் மட்டும் நமக்கு டைமண்ட் கிடைக்குது ஃப்ரெண்ட் அப்பப்போ. ஓகே, இதை முடிக்கலாம். இப்போ டபுள் டேப் பண்ணோம்னா நம்மளால் வேகமாக ஓட முடியும்னு சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நான் மறந்துட்டேன். அதாவது ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேப் பண்ணால் நம்மளால் வேகமாக ஓட முடியுமாம்மா ஃப்ரெண்ட். இல்லைங்க, இந்த பவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம லெவல் 2 ஆகிட்டோம். நம்மளை எதை அப்கிரேட் பண்ணுறான்னு கேட்குறாங்க. நான் ஹார்ட் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்.
ஏன்னா மூணு ஆர்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், நமக்கு மேலே அந்த ப்ளூ கலர் இருக்கிறது தான் மேஜிக் லெவலு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட், நல்லாயிருக்கு. ஸோ இந்த மேஜிக் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு நமக்கு ஃபுல் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வில்லன்ஸ் எல்லாம் நம்ம மறுபடியும் போட்டு தள்ளுற மாதிரி வரும். ஓகே, நம்ம சீக்கிரமாக அப்கிரேட் ஆகணும். இந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட், எல்லாரையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வேகமாக நம்ம மறுபடியும் கீழே போய் பார்க்கலாம் கீழே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கோ. மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன கேம்ல வீடியோ போடலாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எல்லோரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கான சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி போகலாம். ஓகே, இங்கே 2 டைமண்ட் இருக்குது ஃப்ரெண்ட். நமக்கு 27 டைமண்ட் இருக்குது. இப்போ ஒரு 80 கிட்டே கிடச்சிருச்சுன்னா அயன் சோடு வாங்கிடலாம் ஃப்ரெண்ட் வேகமாக. ஸோ வாங்க, நமக்கு ஒரு வில்லேஜில் மட்டும்தான் டெலிபோர்ட்டர் இருக்கும் ஃப்ரெண்ட். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இங்கே ஒரு டைமண்ட் இருக்குது. ஓகே வாங்க போகலாம். இப்போ இந்த கிராஸ் வாக்கர் இருக்கா, இவனெல்லாம் அடிச்சு நொறுக்குங்க. இவெல்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட். ஆனால் பிராஸ் வார்ட்லேயே இவனை ஒரு 2-3 அடி அடிக்கிற மாதிரி வருது. அயன் சோடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் கம்மியாக இருக்கும், இல்லை அடிக்கிறது கம்மியாக வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். 2 அடி தான் இவனுக்கே போகும், இல்லை 3 அடி ஃப்ரெண்ட். சிலவனுக்கு 2 அடி, சிலவனுக்கு 3 அடி வருது. ஸோ அந்த பவரை பொறுத்து தான் போல இருக்குது. ஓகே, நில்லுங்க, இதையும் வெட்டி பார்த்துடலாம். அப்புறம் இங்கே அடி தெறிக்க விட்டான் மனசுலாம். ஐயோ, நம்ம 130 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஓகே, மறுபடியும் இந்த புஷ் பீட்டில் இருக்குது. ஒரு இடத்துலையும் இந்த புஷ் பீட்டில் இருக்குது ஃப்ரெண்ட். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தேவைப்படும். அதாவது ஏதாவது ஒரு ஹைட்டான பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே போய் வச்சுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஹைட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஃப்ரெண்ட். ஆனால் இதை வச்சு நான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்த இடத்துல இப்போ நான் இதை கீழே வச்சுட்டேன். ஐயோ, வெளில தூக்கி போட்டேனே. ஐயோ, அவசரப்பட்டே குமார். மறுபடியும் அங்கே ரீஸ்பான் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா என்ன கீழே தள்ளி விட்டீங்க? அடப்பாவி, பரவாயில்ல ஃப்ரெண்ட், நான் பாதி ஆட்டு தான் போயிருக்கு. ஒரு செகண்ட் நான் ஜம்ப் பண்ணும்போது திடீர்னு பாஸ் ஆனதுனால கீழே வந்துட்டேன் ஃப்ரெண்ட். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வேகமாக போய் இதை மாதிரி எடுத்தலாம். ஓகே, லெட்ஸ் கோ. வேகமாக போடா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நான் ஏறி காட்டுறேங்க பாருங்கள். இப்போ இதில் ஏறாமல் ஏறினா நம்மளால் ஏற முடியாது. இதில் நின்று இந்த பக்கம் ஜம்ப் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட் ஏற முடியும். இதுக்காக தான் இந்த மாதிரி டப்பாலாம் இருக்கும். ஆனால் இதே உடச்சாலுமே சிலனா டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரீஸ்பான் ஆகிட்டே தான் ஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே வாங்க, நம்ம வேகமாக போகலாம். நம்ம எந்த ஒரு பொருளை உடச்சாலும் ஏதாவது இந்த ஸ்பைடர்ஸ்க்கும் நம்ம வேறு வேர்ல்டுக்கு போய்ட்டு திருப்பி வந்தோம்னா ரீஸ்பான் ஆயிரும் ஃப்ரெண்ட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டம்மிஸ் மாதிரி தான். நமக்கு நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான டாஸ்கே இருக்குது. ஸோ புஷ் பீட்லாம் இப்போ அடிச்சுட்டு நம்ம வந்து போயாச்சு. ஸோ நம்ம பின்னாடி இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்க்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட். சின்னதாக இருக்குது இந்த இடம் ரொம்ப. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் ஆடி ஆகணும். ஸோ இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் இருக்குது. நம்ம செஸ்ட்டுக்காக தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் லைனோட இடம் இல்லை போல் இருக்குது. ஓகே, அடிடா இவங்க இந்த புஷ் பீட்டில். எப்படா மேலே ஏறுது? அப்பா ஏறிட்டான் ஃப்ரெண்ட். அடிச்சு கீழே தள்ளி விட்டான் ஃப்ரெண்டு. இந்தாடா வாங்கிக்கோ. ஓகே, அடித்தாச்சு ஃப்ரெண்ட். இப்போ இந்த செடியை உடச்சி பார்க்கலாம் இதில் என்ன இருக்குன்னு. செடியை வெட்டுறா. இன்னும் இல்லை ஃப்ரெண்ட். ஓகே, வேகமாக செஸ்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஹெச்பி கீ கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் 3 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். இப்போது நான் மாதிரி ஹார்ட்டே பண்ணுறேன். நமக்கு இன்னும் ஹார்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஹார்ட் வந்து நமக்கு ஒரு 6-7 வந்துட்டோம் ஃப்ரெண்ட். அதுக்கு அடுத்து நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம். பார்த்திங்களா ஃப்ரெண்ட், நான் அந்த வேர்ல்டு போய்ட்டு திருப்பி இங்கே வரும்போது, அதான் அந்த பக்கம் போய்ட்டு இங்கே வரும்போது திருப்பி இந்த ஸ்பைடர் இவனுங்களாம் ஸ்பான் ஆகிட்டானுங்க. இவனுங்களாம் அந்த பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பாட்டு மாதிரி தான் ஃப்ரெண்ட். ஆனால் இவங்களும் சில நேரம் நமக்கு குறைச்சல கொடுத்துட்டு தான் இருக்கானுங்க. லைஃப் நமக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட். 3 ஆர்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம சீக்கிரம் சாக வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதிரி ஹீலர்ஸ் ஹவுஸில் தான் ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். ஓகே, நமக்கு அன்லிமிட்டட் லைஃப் தான், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் செத்துட்டா மறுபடியும் ஹீலர் ஹவுஸ்லேருந்து வரணும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க ஃப்ரெண்ட், இப்போ நம்ம ஸ்டோர் லைனில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மறுபடியும் இந்த பிளேன்ஸுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட். எத்தனை பிளேன்ஸு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி பவர் விட்டோம்னா இந்த கிராஸை சேர்த்து இது வெட்டிட்டு போயிடுது. ஸோ நம்ம ஒன்றா கத்தி வச்சு வெட்டியிருக்க தேவையில்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்த இடத்துல ஒரு டெலிபோர்ட் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து நம்மளால் வில்லேஜுக்கு இப்போ டெலிபோர்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட். பார்த்தீங்களா, நான் வில்லேஜுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் நான் போய் வில்லேஜில் இதை டேப் பண்ணேன் அப்படின்னா என்னால் மறுபடியும் இங்கே டெலிபோர்ட் ஆக முடியும். இதுதான் இந்த டெலிபோர்ட்டரோட ஒர்க் ஃப்ரெண்ட். எல்லாம் பார்த்துக்கோங்க, இதுதான் இந்த டெலிபோர்ட்டரோட ஒர்க். இந்த கேம் பிளே கண்டினியூ பண்ணலாமாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட். ஓகே, இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக்ஸ் வந்தது, இல்லை ஒரு 10 வேணாம், ஒரு 5 லைக்ஸ் வந்தால் கூட போதும் ஃப்ரெண்ட். நான் பார்ட் 2 அப்லோட் பண்ணிடுறேன். இல்லைன்னா சீக்கிரமாக அப்லோட் பண்ணி எல்லா கேமையும் முடிக்கலாம் ஃப்ரெண்ட். நம்ம ஆல்ரெடி கிராணி சாப்டர் 1 முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீட்டு வந்து உள்ளே போக சொல்கிறானுங்க, பார்ப்போம். ஃபெர்ரி மேன்ஸ் ஹவுஸ் ஃப்ரெண்ட் இது. ஓகே, இந்த வீடு காரணம் இல்லாமலாம் வச்சுருக்க மாட்டானுங்க. இவங்ககிட்ட போய் கேட்போம் என்ன பிரச்சனைன்னு. ஓகே, இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து என்னோட ஒரு பானையை வந்து தூக்கிட்டு போயிடுச்சாமா ஃப்ரெண்ட். இவனோட விலை மதிக்க முடியாத பானையை தூக்கிட்டு போயிடுச்சாமா. அதனால் உனக்கு அந்த ரிவரை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா நீ அந்த பானையை மட்டும் கொண்டு வா. அந்த கீ என்கிட்ட தான் இருக்குது. இது அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்கிற கீ வந்து இப்போ இவங்ககிட்ட தான் இருக்காமா ஃப்ரெண்ட். இப்போ ரிவரை நம்ம ரிவர் கிராஸ் பண்ணுங்கிறோம், எனக்கு புரியல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்மளால் இந்த ரிவர் நம்மளால் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இவன் நினச்சா மட்டும்தான் முடியுமாமா. ஸோ அதனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்க இடத்தோட கீ கொடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்.
அங்கே போய் இவனோட பாட்டை வந்து நம்ம திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னா நம்மளை ரிவர் கிராஸ் பண்ணி விட்ருவானாமா. ஓகே, நல்லா இந்த வயசுலேயே டீல் பேசுகிறான் ஃப்ரெண்ட். ஆமாம், இவன் எத்தனை வயசுலேயே நமக்கு தெரியாது, இருந்தாலும் நல்லா டீல் பேசியிருக்கான். இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த பக்கம் ரிவரை தாண்டி போக முடியுமாம்மா. எவ்வளோ திமிர் இருக்கணும். ஒரு வீரன் வந்து கேட்கும்போது நமக்கு வந்து இவன் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் தருமாம்மா. ஓகே, அதுதான் கதை. ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் கொடுத்த சாவி வந்து இங்கே யூஸ் பண்ணிடலாம். ஓகே, யூஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேட் இருக்குது. இது கொஞ்சம் கடுப்பேற்றுறது தான் ஃப்ரெண்ட். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்காது நம்மளை அவ்வளோ சீக்கிரத்தில், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரே புறமா. இந்த வாங்கி அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் சங்கடப்படுத்தும் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா அப்படியே இப்படி 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 கீழே இருந்தால் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட், இப்படி மேலே பறந்தால் தான் எனக்கு கடுப்பாக வரும். எப்பா டேமேஜ் ஆனால் கொடுத்துரும் ஃப்ரெண்ட் ரெண்டும் சேர்ந்துதுண்ணா. ஏதோ ஒன்று முடிச்சாகணும். இவன் முடிஞ்சுட்டான், இவன் முடிய போகிறான். ஏதோ முடிஞ்சிடு. முடிஞ்சிடா, முடிடா. டேய் என்னடா பண்ணுற? இந்த வாங்கிக்க டேய், இந்த வாங்கிக்க. அப்பா எப்படியா முடிச்சாது ஃப்ரெண்ட். இது கொஞ்சம் லைட்டாக கஷ்டம் தான். அதாவது கொல்றது நம்மளை கொல்றாது, ஆனால் நான் அதையும் கொல்ல விடாது. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளமன்றி பையன் இருக்கான். இவன் யார் ஃப்ரெண்ட் இப்படி வரான்? காலமாடா, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், மண்டையெல்லாம் ரத்தம். ஓகே, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட அந்த பானை இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை கொண்டாகணும். இது ஆராயோ த கரப்ட். ஆமாம் ஃப்ரெண்ட், இதுவும் ஒரு தீய சக்தி தான். தீய சக்தி இந்தா வாங்கிக்கோ. தீய சக்தி வாங்கிக்க ஃப்ரெண்ட். நமக்கு லைஃப் பயங்கரமாக குறைச்சிச்சு ஃப்ரெண்ட். இது வேறு. டேய் அப்பா. என்ன ஃப்ரெண்ட், இது செத்ததுக்கப்புறம் ஏதோ சின்னதாக பால் வந்துடுச்சு. ஸோ நம்ம இது கொண்டாலுமே இதோட குட்டிகள் போல இருக்குது இதெல்லாம். இந்த வாங்கிக்க. ஓகே ஃப்ரெண்ட், எப்படியும் இதோட எல்லாருக்கோட கடையும் முடிச்சாச்சு. நமக்கு 50 கிடச்சிருச்சு இப்போ. ஓகே, இப்போ இந்த பானையை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம ரிவரை தாண்டி போயிடலாம் ஃப்ரெண்ட். வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ 15 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ ஒரு வீடியோ நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு போடலாம். இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பார்ட் பக்கம் போகும்னு நினைக்கிறேன் இப்போ தான். ஏன்னா 20 மினிட்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. போகலாம் வேகமாக போகலாம் ஃப்ரெண்ட். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி எதுக்கும் நான் வெட்டி ஆகணும். பரவாயில்ல ஃப்ரெண்ட், வெட்டலைன்னா என்ன ஆக போகுது, விடுங்க. ஆனால் டைமண்ட் 1-2 கிடைக்கும். பரவாயில்ல, விடுங்க. வேகமாக போய் இதை ஃபெரிமேன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம போய் ரிவரை கிராஸ் பண்ணலாம். வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட். ஓகே, இவங்ககிட்ட இப்போ கொடுத்தாச்சு. ஓகே, என்னோட பாத்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி ஹீரோ. நான் வந்து இப்போ அதை உனக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டேன், பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஓகே தம்பி, ரொம்ப நன்றி. இன்னொரு டைம் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வாங்காத. நான் ஒரு வீரன், எதிரிகள் எடுத்து தான் போதாடுவேன். இந்த மாதிரி பானையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தரமாட்டேன். பரவாயில்ல ஃப்ரெண்ட், அப்போவும் எதிரிகளை எதிர்த்து போராடி தான் நம்ம கொண்டு வந்து தந்திருக்கோம். இவனுக்கும் இல்லைனா தொல்லை தானே. ஓகே, இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட். பார்த்தீங்களா, அங்கே நின்றுட்டு இருந்தது மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஆனால் இது எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லை, வெறும் கையில் தான் மூவ்மெண்ட் ஆகுது. அதெல்லாம் மேஜிக். இங்கே மேலே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட் ஒரு பானை. ஆஹா, பரவாயில்லையே, 60 கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட். நமக்கு 50லேருந்து 60 ஆயிடுச்சு இப்போ. ஓகே, இங்கே லைஃப் ஒன்று இருக்குது. எவன்டா அது குண்டை போடுறது? டேய் எவன்டா அது ஃப்ரெண்ட்? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட். ஆமாம், என்னத்தையோ விடுது. என்னடா பண்ணுற? எப்பா என்னடா பண்ணுற? இந்த வாங்கிக்க ஃப்ரெண்ட். பீட்டில் ஃப்ரெண்ட், இவன் பிளாக் பண்ணுறான். ஃப்ரெண்ட், ஆமாம் மாதிரி பிளாக் பண்ணுறான் ஃப்ரெண்ட். ஆமாம் இவன் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், அந்த ஷெல்லை வச்சு பிளாக் பண்ணிட்டான் நம்ம அடித்தோடனே பயத்தில். ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கும். மேலே ஒருத்தன் குண்டு விட்டுருக்கான். யார் அது? குண்டடுங்களா? ஏன்டா குண்டு விட்றீங்க? ஃப்ரெண்ட், அந்த பாம்பை திருப்பி அவனுக்கு எதிர்க்க ஆக்சுவலி அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இன்னொருத்தன் வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுதான்னு. எனக்கு தெரிஞ்சு ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடித்து அவன் மேலே பட்டு அவன் செத்துட்டான். இல்லைங்க, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்த இடத்துல இப்போ அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், ரிஃப்ளெக்ட் ஆகுது தெரியுதா? அவனை கொண்டு ஃப்ரெண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணி. ஆஹா, சூப்பரே. இது ஒரு நல்ல ட்ரிக் தான் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு 2 இது இருக்குது ஃப்ரெண்ட். 71 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். இன்னும் 10 கிடச்சதுன்னா நம்ம அயன்ஸோட வாங்கிடலாம். ஆனால் கொஞ்சம் சேமிச்சு தான் பண்ணியாகணும். வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி நமக்கு சப்போர்ட் கொடுக்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். நீங்களும் மறக்காமல் உங்களால் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே, இப்போ வாங்க போகலாம். நமக்கு லைஃப் ஃபுல்லாச்சு. அடங்க இந்த வாங்கிக்க. நில்லுங்க ஃப்ரெண்ட், கரெக்ட் டைமிங்கில் அடிக்கணும். இப்படி நான் பாருங்கள், இப்போ ஒழிஞ்சிட்டானா வெளில வரும்போதே ஒரே வெட்டிடுறான் ஃப்ரெண்ட். நில்லுங்க, இந்த வாங்கிக்க. என்ன தம்பி திமிரா? இப்படி பண்ணிகிட்டு இருக்க? ஓகே ஃப்ரெண்ட், வாங்க செடியெலாம் வெட்டி இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு செக் பண்ணலாம். ஓகே, நில்லுங்க, அந்த போர்ட்டல் ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட். அப்போ தான் நம்ம ஒரு டைம் டெலிபோர்ட் பண்ண ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, போர்ட்டல் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ வேகமாக நம்ம போயிட்டு சீக்கிரம் இந்த செடி இங்கே இருக்குது ஃப்ரெண்ட், ஒரு ஹார்ட் ஆஃப் லைஃப். ஓகே, கீழே போய் பார்க்கலாம் கீழே என்ன இருக்குன்னு. கீழே தான். ஆமாம் ஃப்ரெண்ட், கீழே வந்து ஸ்டோரி லைன்னு நினைக்கிறேன். கீழே ஸ்டோரி லைனா இல்லை மேலே ஸ்டோரி லைனா தெரியலையே. இல்லைங்க, பார்க்கலாம். இல்லை, கீழே தான் ஃப்ரெண்ட். கீழே வந்து ஸ்டோரி லைன் இல்லை, மேலே வந்து நம்ம போனோம்னா ஸ்டோரிக்கு நேராக மூவ் பண்ணலாம். இது யாரா புது பேட்டாக இருக்குது? எப்பா
என்னடா இவன் திடீர்னு ஃப்ரீஸ் ஆகிறான் வரான் ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், திடீர்னு ஃப்ரீஸ் ஆகிட்டு வரான் பாருங்கள் ஃப்ரெண்ட். யாரா நீ? டே இந்த வாங்கிக்கடா, இந்த வாங்கிக்க டே 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 ஃப்ரெண்ட். லைஃப் பயங்கரமாக நம்ம குறையுது இங்கே பாருங்கள். இதனால தான் லைஃப் முக்கியம்னு சொன்னேன். நம்ம குறைக்கிறானுங்க. டேய் என்னடா பண்ணுற டேய்? ஏய் ஏய் தம்பி ஃப்ரெண்ட் இவனா அடி 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 இந்த என்ன ஏய் 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 அடிக்காதடா டேய் டேய் ஃப்ரெண்ட். ஒரு ஆர்ட் ஆஃப் லைஃப் ஃப்ரெண்ட். ஐயோ டேய் இப்படி அடிக்கிறீங்க. டேய் வெயிட் பண்ணுறா ஃப்ரெண்ட். இதை கதையை ஃபஸ்ட்டு முடிச்சலாம் ஃப்ரெண்ட். தான் வாங்கிக்க ஃப்ரெண்ட். இது வந்து சசான் த ஆங்கிரியாமா. அவ்வளோ கோவக்காரனா நீ? டேய் கோவக்கார, ஏன்டா என்ன இப்படி தொல்லை பண்ணுற டேய்? ஐயோ வரான் ஃப்ரெண்ட் வரான். அப்பா நல்ல வேலை, இவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு போதும் ஆயிடுது. சசான் என்ன சசான் ஜான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். எஸ் வந்து சைலண்ட்டு, ஜான் த ஆங்கிரி. நான் வாங்கிக்க. ஏய் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹார்ட் ஆஃப் லைஃப். டே விட்டுருடா டே ஃப்ரெண்ட். நமக்கு லைஃப் வேணும் ஃப்ரெண்ட். இல்லைங்க மேலே போய் ஏற்றிட்டு வந்துடுறேன். ஆத்தாடி டேய் என்ன அடிடா அடிக்கிற டேய். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் அவன். ஆனால் இவன் வந்து கொஞ்சம் ஈஸியானவன் தான். ஆனால் ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஓகே பரவாயில்ல விடுங்க ஃப்ரெண்ட், பார்த்துக்கலாம். என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். டே எனக்கு ஒரு லைஃப் மட்டும் கொடுங்கடா ப்ளீஸ்டா டேய். இல்லைங்க ஃப்ரெண்ட், இந்த பீட்டில் அடிக்கலாம். ஐயோ இவனும் என்ன கொண்டுருவான் போல இருக்கே டேய். ஏன்டா என்ன இப்படி அடிக்கிறீங்க டேய்? நான் வாங்கிடா டேய் கொண்டானுங்க ஃப்ரெண்ட். அட்டா பாவி ஃப்ரெண்ட், கேம் ஓவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். நான் ஃபஸ்ட் அட்டம் இப்படி ஆயிடுச்சு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மறுபடியும் அந்த டெலிபோர்ட்டர்கிட்ட ஸ்பான் ஆகிட்டோம். ஹீலர்ஸ் ஹவுஸ் இல்லை ஃப்ரெண்ட், டெலிபோர்ட்டர்கிட்ட ஸ்பான் ஆகிட்டோம். போய் உங்ககிட்டலாம் அடி வாங்கி சாகிற அளவுக்கு என் நிலமை ஆயிடுச்சு கர்மோ. உங்ககிட்ட இந்த பிராஸோட லைஃப் ரொம்ப ஸ்லோவாக குறைக்குது ஃப்ரெண்ட். நமக்கு அயன் சோட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இந்த பிராஸோட நமக்கு லைஃப் குறைக்குது ரொம்ப ஸ்லோவாக. நமக்கு இல்லை அவனுங்களுக்கு. ஓகே வேகமாக போய் அந்த சசான் கதையை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் சாவுறோம். பரவாயில்ல ஃப்ரெண்ட். நான் சின்ன வயசில் வரும்போது சாவே மாட்டேன். இவங்ககிட்டலாம் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் சசான் டேய் இல்லைங்க ஃப்ரெண்ட் இல்லைங்க. பொறுமையாக ஆடலாம் கொஞ்சம் பொறுமையாக நல்லா ஹேண்டில் பண்ணால் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட். அவன் ஃப்ரீஸ் ஆகும்போது கரெக்டாக அடிக்க முடியுது ஃப்ரெண்ட் நம்மளால். திருப்பி அடித்தா அவன் வந்து ஸ்டாப் ஆயிடுறான். இந்த வாங்கிக்க. டேய் நில்லுங்கடா. ஏய் தம்பி வெயிட் பண்ணுறா. ஏய் ஃப்ரெண்ட் நில்லுங்க ஃப்ரெண்ட். இவனை பொறுமையாக கையாளணும். டேய் அடி வாங்க மாட்டேன் நீ. இல்லைங்க இப்படி வச்சு வாங்கிக்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இப்படியே குதிச்சு இவனை அடிச்சு பறக்க விட்றோம் பாரு. என்ன ரொம்ப தான் பண்ணுறேன். டேய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சதர் அடிச்சாச்சு. இவனை இப்போ லெவல் 4 ஆகிடுச்சு. நான் இன்னொரு டைம் 6 லெவலப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட். மறுபடியும் செத்துறக்கூடாது. எப்படியோ நம்ம இப்போ 80 டைமண்ட் கிடச்சிச்சு. அங்கே வேறு செஸ்ட் இருக்குது. இந்த பேட்ஸ் தொல்லை தாங்க முடியல. டேய் ஏன்டா வவால் குட்டி. நம்ம கொஞ்சம் அட்டாக்கும் அதிகப்படுத்தணும் ஃப்ரெண்ட். அட்டாக் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த சின்ன பேட் அடிக்கவே நம்மளால் முடியல. 2-3 அடி அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏய் ஒன்று முடிஞ்சு ஃப்ரெண்ட். ஓகே இப்போ ஃபுல் லைஃப்பில் இருக்கோம். வாடா இந்த வாங்கிக்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், முடிச்சா விட்டாச்சு. ஓகே இப்போ வேகமாக நமக்கு ஹெச்பி கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட். ஓகே பேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அது சாக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே சீக்கிரம் லெவல் 5 பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட். வாங்க இப்போ வேகமாக நம்ம கிளம்பலாம். மறுபடியும் வந்தோம்னா இந்த சசான் இருப்பான். ஆனால் இவனை கொண்டு நம்ம எவ்வளோ நேரம் தான் டைம் வேஸ்ட் பண்ணுறது. வாங்க ஃப்ரெண்ட் நம்ம ஸ்டோர் லைனில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீடியோ போய் 22 நிமிஷம் போயிடுச்சு. பரவாயில்ல ஃப்ரெண்ட், வீடியோ பாருலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ இவங்ககிட்டலாம் டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா நில்லுங்க. இவனை வேகமாக இவன் கதையை முடிக்கணும். டேய் என்னடா பண்ணுற? டேய் வெயிட் பண்ணுறா. டேய் இந்த வாங்கிக்க நில்லுங்க ஃப்ரெண்ட். இவன் கதையை இப்போ முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாங்கிக்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ வேகமாக நம்ம ஸ்டோர் லைனில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் இவனுக்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். டேய் என் டைம் ஏடா வேஸ்ட் பண்ணுறீங்க? என்னடா வாங்கிக்கிறா. டோன்ட் வேஸ்ட் மை ப்ரிஷியஸ் டைம் இஸ் ஆல்வேஸ் காட். ஓகே ஃப்ரெண்ட் வாங்க. என்னடா பண்ணுற? டேய் நில்றா. விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 2 அடி வச்சிடோம்னா அப்படியே அமைதியாக வருவான் ஃப்ரெண்ட். எவ்வளோ தைரியம் உனக்கு? இந்த வாங்கிக்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், வெட்டி விட்டாச்சு. ஓகே வாங்க சீக்கிரமாக நம்ம ஸ்டோர் லைனில் மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் ஃபஸ்ட்டு பாஸே அடிக்கலை. சீக்கிரமாக அடிக்கணும் ஃப்ரெண்ட். நம்ம போய் ஃபஸ்ட்டு அந்த லெஜெண்டரி வெப்பனை எடுக்கலாம். அந்த வெப்பனில் அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். வீடியோ பாருலாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகே இந்த பைப்புல மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லை போட்டு விட்டேன். இவங்க இதை அடிச்சு லைஃப் இதுக்கு குறைச்சி விட்றாதா. டே வெயிட் பண்ணுறா. ஏய் தள்ளி விடாதா. டேய் எங்கடா தள்ளி விட்ற? டேய் தம்பி ஐயோ தள்ளி விட்றான் ஃப்ரெண்ட். நில்லுங்க. இவன் வந்து பிளாக் ஆகிட்டான். இப்போ நான் அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட். ஓகே குண்டை போட்டு ரொம்ப தான் விளாட்றானுங்க. டேய் ஃப்ரெண்ட் தெரியாமல் அந்த பாக்ஸையும் உடச்சிட்டேன் ஃப்ரெண்ட். ஓகே பாக்ஸையும் தெரியாமல் உடச்சதுனால திருப்பி அங்கே ஸ்பான் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் போய் நம்ம பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட். ஓகே வேகமாக போய் பாக்ஸ் எடுக்கலாம். பாக்ஸ் எங்கே ஃப்ரெண்ட்? மேலே எங்கே புல்லட் போயிட்டுருக்கு. வேறு எவனா மேலே இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் புல்லட் விட்டுருக்கான். ஓகே வாங்க இப்போ பொறுமையாக தான் ஆடி ஆகணும். போயாச்சு ஃப்ரெண்ட். ஓகே போயாச்சு.
நம்ம கேரிங் பண்ணுறதுனால இதை கேரி பண்ணுறதுனால டபுள் ஜம்ப் பண்ண முடியாதாம்மா. ஓகே இல்லைங்க லைட்டாக அப்படி தள்ளி போய் இங்கே வச்சலாம் ஃப்ரெண்ட். இப்போ இந்த இடத்துலேருந்து இவனை போய் வேகமாக அடி 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 அடி. ஓகே அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளாக் ஆகிட்டான். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைடர் கதையை முடிச்சானும். வாங்கிக்க இல்லைங்க ஃப்ரெண்ட், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். வாங்கிக்க 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 வாங்கிக்க. ஓகே அவனுக்கு 27 தான் இருக்குது இப்போ லைஃபு. ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட் இல்லைங்க, வெயிட் பண்ணுங்கள். அந்த பிளாக்ஸ் கீழே வந்துருச்சு, நான் மறுபடியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வாங்க கேம்லேயே ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த பிளாக்லாம் ஒன்றும் ஆகலை, நண்பன் ஒரு நடுவில் கால் பண்ணிட்டான், அதனால தான் திடீர்னு அப்படி உழப்பிட்டேன். ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட், வாங்க பார்த்துக்கலாம். கரெக்டாக நம்ம எப்போ கேமில் போகிறோமோ அவங்க தான் கால் பண்ணுவானுங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட், ஒன்றும் பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே இவனை அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நமக்கு லைஃபும் ஃபுல் ஆகிடுச்சு. 94 டைமண்ட் இருக்குது ஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட. ஆஹா நல்லா இருக்கே, ஒரு 100 சேர்ப்போம் ஃப்ரெண்ட். இல்லைங்க இல்லைங்க ஃப்ரெண்ட், இந்த பிளாக்கி பங்காயிரம் இருக்கான். டே அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இவன் கதையை முடிச்சாச்சா. பால் வேறு போகிறானே. டே வெயிட் பண்ணுறா. பீட்டலுக்கு இன்னும் 20 லைஃப் தான் ஃப்ரெண்ட் இருக்குது. இல்லைங்க ஒரு 2 அடி போட்டால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட், ஒரு அடியிலே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு அந்த பொட்டி தேவைப்படுது. வாங்க போய் வேகமாக எடுத்துகிட்டு வந்தாலும், கீழே தான் வச்சுருப்பானுங்க எப்படி பார்த்தாலும். ஓகே அடி தெரிக்க விட்டு அவன் வீடியோ பரவாயில்ல மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 மினிட்ஸ் பக்கம் போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டு நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போடுறதுக்கு ஒரு 5 லைக் மட்டும் தந்துருங்க ஃப்ரெண்ட். நான் வேகமாக போட்டுறேன், இருந்தாலும் கண்டிப்பாக போட்டுருவேன். கீழே வந்துட்டேன். ஓகே பரவாயில்ல விடுங்க ஃப்ரெண்ட், நம்மளையும் இங்கே ஸ்பான் பண்ணிட்டானுங்க, பொட்டி இங்கே ஸ்பான் பண்ணிட்டானுங்க. ஓகே பொறுமை. ஓகே ஃப்ரெண்ட் கரெக்டாக வந்தாச்சு. இப்போ மறுபடியும் இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. அடுத்து அப்படியே இந்த பொட்டியை மேலே போடு. பொட்டியை மேலே போடுறா. ஃப்ரெண்ட் இந்த பொட்டியை கரெக்டாக மேலே போடணும். ஓகே போட்டாச்சு. அடுத்து இந்த பொட்டியை எடுத்து இந்த இடத்துல இப்படி மேலே போடு. இந்த மாதிரிலாம் பொட்டியை தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்கே. டேய் வீரனே, என்ன வீரனே இந்த பொட்டியை இப்படி தூக்கிட்டு வர மாட்டேன் வீரனே. ஓகே ஃப்ரெண்ட் நில்லுங்க. ஓகே போய் தொலைய மாட்டேங்குது. நில்லுங்க ஃப்ரெண்ட், கொஞ்சம் இப்படி பின்னாடி. போ பொட்டி, என்ன பொட்டி. நில்லுங்க ஃப்ரெண்ட், இந்த பக்கம் போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் போட்டலாம். ஓகே தள்ளிப்போ பொட்டி. ஐயோ தாங்க முள்ள ஃப்ரெண்ட் இந்த பொட்டியோட அளப்புற. எப்பா முள்ளோட. டேய் ஃப்ரெண்ட் இப்போ பொட்டி எடுத்துகிட்டு குச்சிட்றா. அப்பா வந்தாச்சு ஃப்ரெண்ட். வாங்க பொட்டி தூக்கி போட்டு மேலே ஏறி மேலே என்ன இருக்குன்னு அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட். ஓகே லெட்ஸ் கோ. வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸ்வாடியோ கூடி சீக்கிரத்தில் ஒரு 5-6 பார்ட்டில் நான் முடிச்சிடறேன் ஃப்ரெண்ட். நான் முடிஞ்சளவு நான் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி லைன்லேயே போகலாம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ட்ரஸ் கிட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட். ஃபோர்ட்ரஸ் ரீச் பண்ணிட்டோம். ஓகே வெயிட் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போனால் நம்ம வந்து ஃபோர்ட்ரஸ் ரீச் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட். ஸோ ஃபோர்ட்ரஸ் ரீச் பண்ணுற இடத்துக்கிட்ட போயிட்டு நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் மாரியோவில் ஒரு செடி இருக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட், அந்த செடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் பண்ணு, இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளால் உடைக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் பவர் புதுசு ஒன்று தேவைப்படுது. வாங்க நம்ம வேகமாக ஃபோட்டோஸ் கிட்ட போய் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். டேய் இவன் யாரா இவன்? டேய் நீ எங்கடா வந்திருக்க? கேவில் இருக்கிறாமா ஃப்ரெண்ட். இவன் வந்து கேவ் மேலே ஒட்டிகிட்டு இருந்தான், வந்துட்டான். இப்போ கீழே வந்து குதிச்சிட்டான். இவன் வந்து ஒரு பூச்சி மாதிரி. பூச்சி பையிலே. எப்பா டே அவன் வேறு கூட வந்துட்டான்டா. டே ஆளுக்கு ஒட்டுக்காலாம் அட்டாக் பண்ணக்கூடாது தம்பி. இல்லைங்க ஃப்ரெண்ட், இந்த செடியோட வீக்னஸ் என்னன்னா நம்ம ஒன்றா நேர்லேருந்து அட்டாக் பண்ணாலும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி மட்டும் ஜம்ப் பண்ணி வந்துட்டோம்னா ஈஸியாக தான் இந்த செடியை கொண்டு முடியும் ஃப்ரெண்ட். அதாவது திரும்ப முடியாது, பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்னாப்பரால் அந்த பின்னாடி திரும்ப முடியாது. ஸோ அதனால் இதுக்கு பின்னாடி வந்துட்டோம்னா நம்ம ஈஸியாக கொண்டுடலாம். ஓகே இந்த பக்கத்துக்கும் நமக்கு பாம் தேவைப்படுது. ஸோ அதனால் இப்போ மேலே தான் போய் ஆகணும். ஓகே இங்கே வந்து நிறைய கேவ் லக்கர் இருக்குது. அப்புறம் இந்த பைப்பில் வேறு இருக்கான். டேய் நீ யாரா? டே கரப்டட் நார்த்து ஃப்ரெண்ட் இவன் வர. நீல்றா அடிக்கிறான்டா அவனை. ஓகே அடிச்சு அடி தெரிக்க விட்டான். டே அந்த கேவில் இருக்கிற பின்னாடி வந்துருச்சா? வெயிட் பண்ணுங்கடா. எப்பா டே எல்லாம் ஒரே ஒட்டுக்காக வரக்கூடாது ஃப்ரெண்ட். இந்த மாதிரி இங்கே பாருங்கள் 3 பேர் ஒட்டுக்காக இருக்கானுங்க. எல்லாம் சேர்ந்து லைஃப் குறைச்சி விட்ருவானுங்க. டே வாங்கிடா. அப்பா இந்த ஸ்னாப்பருக்கு அதையும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட் ஒரு இல்லையா? ஓகே இந்த ஸ்னாப்பருக்கு இன்னொரு அடியை போடு. இந்த வாங்கிக்க. நம்மளோட போல்ட்டோட சக்தி கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட் இருக்குது இப்போதைக்கு. அடித்தா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பக்கம் தான் குறையுது. டே வெயிட் பண்ணுறா. டே வாங்கிடா. எப்பா ஐயோ யாரும் கீழே போயிட்டானே. நில்லுங்க ஃப்ரெண்ட், இந்த பால்ஸ் இருக்குது இப்போ இந்த இடத்துல. அந்த பிளாபு ஃப்ரெண்ட், இது பேர் வந்து பிளாபு. ஸோ நில்லுங்க, இப்படி போய் இங்கே ஒரு அடி. ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வாங்க இந்த பிளாப்ஸ் கதையை முடிச்சிடலாம். இந்த மாதிரி கூட்டமாக இருந்தாலே எனக்கு பிடிக்காது. டே இந்த வாங்கிடா. இந்தா அப்பா ஃப்ரெண்ட். ஆனால் பிளாப்ஸ் நிறைய நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட் level 5 ரீச் பண்ணிட்டான். ஸோ நம்ம அட்டாக் ஒன்று இப்போ அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். இப்போ அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியுது ஃப்ரெண்ட். ஓகே அட்டாக் நம்ம இப்போ அப்கிரேட் பண்ணிடுச்சு. 102 டைமண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த வாங்க. ஓகே ஃப்ரெண்ட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது அட்டாக் அப்கிரேட் பண்ணோடனே. டேய் வெயிட் பண்ணுறா. இந்தா என்ன தம்பி? ஓகே வீடியோ கிட்டத்தட்ட 25 பக்கம் போயிடுச்சு.
வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் 20 30 தெரில, நான் கட் பண்ணி போட்டதுனால எனக்கு காட்ட மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம நில்லுங்க. அந்த பிளேன்ஸ் தாண்டி இப்போ இந்த பக்கமும் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ட்ரஸ் ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வந்து இங்கே விழுந்து செத்து கிடக்கான். அதுக்குள்ளே நம்ம விழுந்து நம்மளும் செத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர்ட்ரஸ் ரீச் ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட், இதுக்குள்ளே போனோம்னா நம்ம ஃபோர்ட்ரஸ் ரீச் பண்ணிடலாம். ஸோ அடுத்து இந்த இடத்துல ஒரு பிக் வில்லன் நமக்கு காத்துட்ருக்கான். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இந்த பார்ட் 1 வீடியோ பார்த்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பார்ட் 2 போடலாமாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த என்ன கேம்ல போடலாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் போய்ட்டு நான் ஃப்ரெண்ட் டாட்டா பை பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அந்த பாஸை போய் மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட். அந்த பாஸ் கிட்டே போய் ஒரு சண்டையை போட வேண்டியதான். ஓகே, நான் போய்ட்டு வரேன் ஃப்ரெண்ட். டாட்டா பை பாய் பாய்.